அனைவருக்கும் வணக்கம். உண்மையாகவே இந்த சென்னை தினத்தெல்லாம் கொண்டாடுறாங்கன்றதே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். சென்னை தினத்தோட 385வது ஆண்டு. அது உங்கள் எல்லாருக்குமே, சென்னை வாழ் மக்களுக்கு, சென்னையை விரும்பக்கூடியவங்களுக்கு அந்த வாழ்த்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக சென்னைன்றது என்னன்னாக்கா பலருக்கு பலவிதமான கருத்து இருக்குது. என்னோட பார்வையில் நான் என்னுடைய முதல் நாவல் எழுதினேன். நான் ஒன்றும் அழகான மண்பாதை, அதில் மாட்டு வண்டி வரும், தூரத்தில் ஒரு மலை இருக்கும், அப்படிலாம் இல்லை. சாம்பல் மேடு, அந்த பேசன் பிரிட்ஜோட அனல்மின் சாம்பல் மேடு, எங்கள் வீட்டுக்கு சவுத்துக்கு 10 அடிக்கு பின்னாடியே சால்த்துக்கோட்டா ரயில்வே ட்ராக், அந்த சத்தம், ஆபாசமான வார்த்தைகள், ஜாலியாக கொஞ்சம் வார்த்தைகளாக ஆபாசமான வார்த்தைகள், அதை விட மோசமான ஆபாச வார்த்தைகளாக இப்போது கேட்குறோம். இவ்வளோ சச்சரவுகள் மத்தியில் அழகுன்னு பார்த்தா இந்த நகரம் எப்படின்ட்டு ஒரு பார்வையாளனா, ஒரு எழுதுறவனா பார்க்கும்போது இந்த நகரம் உலகத்தில் வேற எங்கேயாவது இந்த சிறப்பம்சம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இதை நீங்கள் உண்மையா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம். இந்த நிலப்பரப்பில் 3 ஆறுகள் ஓடுது. அதாவது நகரமாக தோன்றுவதற்கு முன்பாக 3 ஆறுகள், குசஸ்தலை ஆறு, அடையாறு, கூவமாறு, எல்லாமே அள்ளி பருகக்கூடிய அற்புதமான ஆறுகள் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஆற்று பகுதி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலங்களில் ஒன்றான பள்ளிக்கரணை, ஒரு 1000 பறவைகளுக்கு மேல உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய பறவைகள் தங்குற சரணாலயம் இப்ப எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு சில 10 ஏரிகளாவது இந்த ஊர்ல இருந்திருக்குது. நீங்க வரிசையா பார்க்கலாம், அம்ஜகரை, ஏரிக்கரை, இந்த பக்கம் எல்லா லேக் வியூ அபார்ட்மெண்ட்டுகளும் இங்க இருக்கிற ஏரிகள் மேல கட்டப்பட்ட கல்லறைகள் தான். இந்த நகரத்துல தான் 7 அழகான குன்றுகள் இருக்குது. அந்த குன்றுகள் எல்லாம் ஏறி அனுபவிக்கிற மனம் இந்த சமூகத்துக்கு இல்லைன்றது வேற விஷயம். இந்த நகரத்துல தான் அழகான ஒரு கடல் இருக்குது. இந்த நகரத்துல தான் பல 100 குளங்கள் இருந்தது. இவ்வளோ அழகிய இந்த சோலை வனத்தை அந்த பிரான்சிஸ் டே எப்படி கண்டுபிடிச்சான்னா இவ்வளவு அழகுகள் அவ பார்க்கறான். ஒருவேளை அவனுக்கு கூவம் நதி தேம்ஸ் நதி போல தெரிஞ்சிருக்கும் பொழுது, ஆக்சுவலா அவன் ஆரம்கான்ல இருந்து வரும்போது அவன் கூனிமேடு வரைக்கும் ஒரு நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பயணிக்கிறான். ஃபர்ஸ்ட்லேயே கூவம் நதிக்கு பக்கத்திலேயே பார்த்துட்டான். ஒரு மேட்டு நிலப்பரப்பு இருக்குது, பக்கத்துல கடல் இருக்குது, கடலை ஊடறுத்துக்கிட்டு போற ஏரி இருக்குது, ஒரு ஆறு இருக்குது. நம்ம கடல்ல சரக்கை இறக்கி ஏத்தலாம், உள்ள நம்ம கொண்டு வர பொருளை உள்ள போய் வாணிகம் செய்யலாம் அப்படின்ற யோசனை அவனுக்கு இருந்திருக்கும். ஆனா அதனால அவன் அதை நிறுவறான். இப்போ கருப்பர் நகரம், வெள்ளை நகரம் அப்படின்ற கருப்பர் நகரம் என்னன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கருப்பர் நகரன்றதே அதுவே ரொம்ப சோகமான கதை தான். ஒயிட் டவுன் என்றதே செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டும்தான். அந்த கோட்டைக்குள்ளதான் அவன் அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையா வெள்ளையர்கள் தனக்காக அமைச்சுக்கிட்ட குடியிருப்பு அது மட்டும்தான். மற்றதெல்லாம் அங்கங்க அப்படி இப்படி சிதறிப்பான், கல்கட்டாவில், கோவாவிலாம். அது ஒரு குடியிருப்பா, வலுவான வேலியிடப்பட்ட, தனக்காக ஒரு ஆங்கிலிகன் சர்ச் நிறுவப்பட்ட ஒரு கொத்தளம், கோட்டை கொத்தளமா இருந்த ஒரு ஒயிட் டவுன் என்றது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான். அந்த ஒயிட் டவுன்ல இருந்தவங்களுக்கு பணி செய்யறதுக்காக குதிரை ஓட்டுறவங்க, கோச்சு வண்டி, குதிரைகள் ஆட அடிக்கிறவங்க, துவைக்கிறவங்க, பெருக்கிறவங்க, இந்த மாதிரி பட்லர்ஸ், இவங்களை எல்லாரும் வச்சிருந்த பகுதி கருப்பர் நகரம். அதுதான் இப்போ எஸ்பிளனேட் அப்படின்ற பகுதி. அந்த கருப்பர் நகரத்தை பாதுகாத்தவர்கள் இங்க இருந்த, சென்னையில இருந்த, அதாவது அது ஒரு குடிபெயர், அது கூட நம்ம சொல்லணும் கூட பிளாக்கர்ஸ். அதுக்கு அதாவது சொல்லலாம் பிளாக் பேட்டல் ஆப் அல்ஜீரியான்னு சொல்லுவாங்க. ஆனா வரலாற்றில் பேட்டல் ஆப் பிளாக் டவுன்னே குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னாக்கா அந்த பிளாக் டவுன் ஒயிட் டவுன் இது பிரிட்டிஷ்காரங்களுக்கு. இப்போ பிரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரியில இருந்து ஒரு படைத்தளபதி அனுப்பி, அப்போ 1750களில் போட்டி அதிகமாயிடுச்சு. காலனி நாடுகளில் ஆதிக்கம் செலுத்துறதுக்காக போட்டிகள் நடக்கும்போது பிரெஞ்சுக்காரர்களை அவன் திட்டமிட்டு ஒருத்தரை அனுப்புறான். அவர் என்ன பண்றாரு, லாலி, அவர் எப்படியாவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிச்சிடணும், பிரிட்டிஷ் ஆதிக்கத்தாண்ட இருந்து கைப்பற்றணும்னு வரார். வந்தாக்கா ஒரு முறை அடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 வாரம் நடக்குது, அதுல 1 வாரம் அடிச்சிடுறாங்க. செகண்ட் டைம் 1758 பீரியட்ல வரும்போது என்ன நம்மளால அடிக்க முடியல. அவனுக்கு தெரியுது இங்க பிரிட்டிஷ்காரங்க குறைவா தான் இருக்கிறாங்க. அவன் 8000 பேர் வரான். இவன் பார்த்தான், அவன் 8000 பேர் வரான், நம்ம கையில் அவ்வளோ சோல்ஜர்ஸ் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற
பூர்வக்குடிகளை அங்க மெட்ராஸ்லயே இருக்கிறவங்கள வந்து நீங்க சண்டை போடு அப்படின்ன உடனே ஏற்கனவே அவர்கள் எல்லாமே கிராமங்களினுடைய நசுக்குதல்ல இருந்து, நாசமாக்கப்பட்டதுல இருந்து, பறிக்கப்பட்டதுல இருந்து, ஒடுக்கப்பட்டதுல இருந்து தப்பி ஒரு வெள்ளை சமூகத்தை அவனுங்களாண்ட போய் வேலைக்கு போய் போச்சுக்கலாம். அவன் நம்மளை முழுசா ட்ரெஸ் போட விடுறான், அவன் போடுற ஹேட்டை நம்மளை போட்டுக்கிறான், அவன் வச்சுக்கின பெரிய நம்மளே வச்சுக்க சொல்றான். இவ்வளவு சுதந்திரங்கள் தரக்கூடிய ஒரு நாண்டை வந்து வேலை செய்யறான். இப்போ அந்த சுதந்திரம் பறிபோயிடுன்ற ஒரு பயத்தை அவன் ஏற்படுத்தான். இப்ப பிரெஞ்சுக்காரன் வந்தான்னாக்கா ஏற்கனவே ஒரு பேயாண்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறோம். இந்த வெள்ளை பேய், அரை வெள்ளை பேயாண்ட இருந்து தப்பிச்சு முழு வெள்ளையாண்ட வந்தோம். இந்த வெள்ளையாண்ட இருந்து இன்னொரு வெள்ளையும் வரான். இப்ப இவனுங்களாண்ட இருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணனாக்கா, நம்ம பிரெஞ்சுக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு 8000 பேர் எதிர்த்து இந்த 2000 பேர் பறையர் ரெஜிமெண்ட்னு ஒன்று அப்போ ஓபன் பண்றாங்க. அப்போ சண்டை போட்டு அவங்கள வீழ்த்துறாங்க. வீழ்த்தி அவனை ஒரு ஒப்பந்தம் வருது. சரி, உன் இடத்துக்கு நான் வரமாட்டேன், என் இடத்துக்கு நீ வராது, நீ பாண்டிச்சேரிக்கே போயிடு அப்படின்ன உடனே இப்போ இனி இவனுங்களை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெஞ்சு தளபதி பின்வாங்கிட்டான். இப்போ அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த கருப்பர்களுக்கு ஒரு நல்ல பரிசு தருது. என்னன்னா, அந்த நிலப்பகுதியை வந்து அந்த பிளாக்ஸ், அதாவது கோட்டைக்கு வடக்கு பக்கத்தில் இருந்த அந்த பிளாக் டவுனை ஒட்டுமொத்தமா இடிச்சு தரமாட்டமாக்குது. என்னன்னா, அதுக்கு பேர் தான் எஸ்பிளினேட். அது என்னன்னாக்கா பாதுகாக்க, ராணுவ பாதுகாப்புக்காக தரைமட்ட பகுதி. ஏன்னா பிரெஞ்சுக்காரங்க இங்க இருக்கிற பிரிட்டிஷாரோட கல்லறையில இருந்து, அந்த கருப்பர்கள் இருக்கிற வீடுகள்ல இருந்து பார்த்து தான் கோட்டையை தாக்குறாங்க. அப்ப இது வந்து ஒரு பெரிய பதுங்கு இடமா இருக்குதுன்னா அதை முழுக்க அழிச்சிட்டு அதுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தால்பேட்டையில இவங்களுக்கு ஒரு இடம் தராங்க. இப்போ வந்து கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கத்துக்கு துரத்தி விடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணா, பக்கத்திலேயே கொடுத்தாங்க. வெள்ளக்காரன் கொஞ்சம் மனசாட்சி உள்ளவன் நான் நம்புறேன். அவன் என்ன பண்ணா, அந்த பக்கத்தில் இருக்கிற ரோட்ல இருந்து இந்த பக்கத்துக்கு அனுப்புறான். அதுக்கு ஒரு 13 பில்லர்ஸ் வைக்கிறாங்க. இப்பவும் வந்து நம்ம பாரி அந்த பில்டிங் கார்னர்ல ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் அந்த பில்லர் இருக்கும். 1774ன்ற ஒரு கல் பதிச்ச ஒரு பில்லர், 13 பில்லர். அதுல 12 பில்லர் காலி இல்ல, ஒரு பில்லர் இருக்குது. அது ஒரு 200 வருஷமா அது நினைவு சின்னம் போல அங்க நிக்குது. இப்போ இந்த கருப்பர் நகரம் தான் இவ்வளவு விரிவடைஞ்சி, அதாவது இது விரிவடைஞ்சதுன்னாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், பச்சை பொய்ன்னு. நான் வந்தார வாழ வைக்கும்ன்ற தமிழகம்ன்ற சொல்ல மறந்துட்டு அந்த அதுக்கு மேல ஒரு நல்ல கருப்பு ஒரு வெள்ளை பேனாவே வச்சு அந்த கருப்பு எழுத்தை அழிச்சிருங்க. அழிச்சிட்டு வந்தாரை வாழ வைக்கும் சென்னை தான். அந்த சென்னையில பிறந்ததுக்காக நான் கண்டிப்பா சந்தோஷப்படுறேன். பெருமைன்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த சென்னை இருக்குது பாருங்க, நீங்க யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்காது. இந்த நகரத்தில் யார் யார் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா, போர்ச்சுகீஸ், டேனிஷ், யூதர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், அர்மீனியன்ஸ். இது மദ്രാஸ் மாகாணமா இல்ல வேற சோழ மண்டலத்தோட இது தொடர்புடையதா இருக்கும்போது கூட இங்க தெலுங்கர்கள் வந்திருக்கிறாங்க, வட இந்தியர்கள், குஜராத்திகள், மார்வாடிகள் எல்லாருமே புழங்கி இருக்கிறாங்க. யாரையும் ஒருத்தரையும் ஒரு கேள்வியும் கேட்கல. என்னன்னா, நீ எந்த ஆளுன்னு கேட்காத ஒரு நகரம் தமிழகத்தில் இருக்குதுன்னா அது சென்னை தான். அதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க எங்க ஊரு புனித பூமி, எங்க ஊரு வந்து அந்த பூமி. சென்னை உண்மையாவே உழைக்கும் மக்களின் பூமி. அந்த பூமியில பிறந்ததுக்காக உண்மையாவே நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அது வளர்ந்துகிட்டே இருக்குது, யார் வளர்ந்தாலும் வழி கொடுக்குது. எல்லாத்துக்கும் வந்து வணக்கம் சொல்லி அதை வரவேற்குது. அப்பேற்பட்ட இந்த சென்னை தினத்தை எல்லாரும் கொண்டாடுறது ஒரு மகிழ்ச்சியா இருந்தா, சென்னையை உண்மையா புரிஞ்சுக்கணும். அதோட மொழியை யாராவது அசிங்கப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பற்றி மொழி குறித்த அறிவு இல்லைன்னு அர்த்தம். நீங்க நல்லா மொழி பேசுறீங்க, அந்த மொழியை அசிங்கப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு மொழி குறித்த, சமூக வரலாறு குறித்த, சமூக ஓசைகள் குறித்த அறிவற்றவர்கள் தான் சென்னை. ஏன்னா எத்தனை மொழிக்கு மத்தியில எழுத படிக்க தெரியாத உடல் உழைப்பாளிகள் தான் அங்க இருந்து இங்க வரான். ஆனா அவன் காதுல விழுகிற மொழிகள் எத்தனைனாக்கா ஏறக்குறைய 15 மொழிகள். உருது, இந்தி, இங்கிலீஷ், போர்ச்சுகீஸ், டேனிஷ், இவ்வளவு மொழிகள், தெலுங்கு, வட்டார மொழிகள். தமிழ்லயே நிறைய வட்டார மொழிகள். திருநெல்வேலியில ஒன்று பேசுவாங்க, நாகர்கோயிலில் ஒன்று பேசுவாங்க, மதுரையில் ஒன்று பேசுவாங்க. இதை எல்லாத்தையும் ஒரு படிப்பறிவற்ற உழைக்கும் ஆட்களே இந்த மொழியை வாங்கினா அவன் ஒரு மொழியை வந்து டெவலப் பண்றான். அப்ப அந்த மொழியை பேசக்கூடிய இந்த நகரத்தை நீங்க ரசிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அதை அவமானப்படுத்திடாதீங்க. இவ்வளவு அழகான நதிகள் ஓடிக்கின்னு இருந்த நான் பார்த்துருக்கிறேன். அம்ஜகரையில் 84 வரைக்கும் 85 வரைக்கும் இந்த நகரம் அப்படியே தான் இருக்கு. பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது.
இந்த நகரத்தில் இருக்கிற மாதிரி இந்தோ சராசனிக் பாணி கொண்ட அந்த அந்த பாணியை இங்க தான் உருவாக்குறாங்க. அதை உருவாக்குனவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க தான். ஷிஷோம் பெல்லாஸ், ஹென்ரி இர்வின், இந்த மாதிரி அப்புறமா JW, அந்த இன்னொரு ஒரு மனிதர் இருக்காரு. இவங்க 3-4 பேர் தான் வந்து இங்க இருக்கிற சிவப்பு நிற கட்டிடங்கள் எல்லாமே இது இந்தியா முழுக்க பரவுச்சு. அப்போ இந்த பாணியை வந்து சென்னை வந்து அதாவது அது அடுக்கிக்கிட்டே போலாம். ஒரு 100 கண்ணு விரிக்கிற மாதிரியான டைட்டில் போடலாம். லண்டன்ல நடக்கிறது 10 ஆண்டுல இங்க நடக்கும். நீங்க ட்ராம் வந்து யூஎஸ்ல போறதுக்கு முன்னாடி இங்க ட்ராம் போயிருது. அது மாதிரி நிறைய விஷயம். டெலிபோன் கண்டுபிடிச்சவனே 10 வருஷத்துல வந்துடும். இந்த கண் ஆஸ்பத்திரி, இங்க இருக்கிற ஐ ஹாஸ்பிட்டல், கலைக்கல்லூரி, இப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் இவ்வளவும் அனுமதிக்கிற அற்புதமான உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய இந்த நகரத்துல என் தாத்தாவோட அப்பா இங்க குடி வந்தவர். அவர் வந்து பிரிட்டிஷ், அதாவது என்ன சொல்லலாமா, பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்தவர். பாண்டிச்சேரியில் அங்க இருந்து ஏதோ அவர் இங்க வந்திருக்காரு. என் தாத்தாவோட அப்பா. அப்போ இந்த 5 தலைமுறையா நான் பார்க்கிறேன். ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியவே புரியாது. எதுக்காக இவங்கெல்லாம் வந்து மார்தட்டிக்கிறாங்க? மார்தட்டிக்க வேண்டியவன் இங்க தான் இருக்கிறான். எதுக்காக இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு கண்ணு சுருக்கிக்கிட்டு பாக்குறாங்க? அவ்வளவு உழைப்பாளிங்க. இந்த நகரம் எப்படி விரிவா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வட இந்தியா வந்து இங்க உழைக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்தான் வட இந்திய. ஏன்னா அவன் இவனோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது, அதனால வந்திருக்கிறான். ஆனா தப்பான பார்வையை பார்க்கறது, அவன் சோம்பேறி, அவன் அப்படி. ஒரு நகரம் வளரவே வளராது. ஒரு நல்ல மனிதர்கள் இல்லாத ஒரு பூமியில ஒரு நகரம் யாரெல்லாம் ஏமாத்தலான்னு ஒரு பட்டியல் போட்டு பார்த்தா வந்தவன் பூரா தான் ஏமாத்தி இருக்கிறான். வந்தவன் பூரா தான் வந்து இவனை அழிச்சிருக்கிறான். நான் ஒரு பெரிய பட்டியலே எடுத்து என்னால பார்க்க முடியும். அது சரி, அது விடுங்க. அதாவது நான் ஏன் சொல்றேன்னா, புரிஞ்சுக்கணும். ஒரு நகரத்தை அழகா பாருங்க. ஏன்னா அற்புதமான இப்ப பேசின தோழர்களே மிக சிறப்பா அந்த நகரத்தை வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனுங்களாப்பா அதுவாப்பா இதுவாப்பா என்னவோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது குருடர்கள் வந்து யானையை தடவி பார்த்துட்டு சொன்னது போல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இப்ப உண்மையா பாருங்க அப்படின்ட்டு அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு மொழிகளையே புதுசா உருவாக்கக்கூடிய, மொழிகளை விதவிதமா படைக்கக்கூடிய ஆட்கள் இப்ப உருவாயிட்டாங்க. கல்வி நிறைந்த மனிதர்கள் இப்ப உருவானதால சொல்றோம் நாங்க. இந்த ஒரு அருமையான விஷயம். அதை விட எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, இந்த நகரத்துல இவ்வளவு அழகான விஷயம் சொல்லியிருந்த ஆறு இருந்தது, கடல் இருந்தது, மலை. உண்மையாவே இந்த திறந்த வெளி அரங்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்குது இந்த நகரத்துல. இதுக்கு வாய்ப்பளிச்சவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இவ்வளவு அற்புதமான எவ்வளவு அரங்குகளை நம்ம பார்த்திருக்கோம். நான் இது வரைக்கும் 7 நாவல்களை வெளியிட்டு இருக்கிறேன். ஒரு சில அரங்குகளை நான் திட்டமிட்டே கேட்பேன். இந்த நகர இது வைங்க, அது மாதிரிலாம் கேட்பான். அந்த பிளாக் ஸ்வான்லாம் அப்படி கேட்டேன், மரப்பாலத்துக்கலாம். ஆனா இந்த அரங்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. நான் மேல இருந்து பார்த்தேன் ஒரு முறை, ஒரு சென்னை தினத்துக்கு எதுக்கோ வரும்போது, இன்னும் இப்படி ஒரு அரங்கு இருக்குது, வெயில் வெட்ட வெயில். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது மிக அற்புதம். சின்ன குழந்தைல பார்த்த மாதிரி விமானத்தை பார்க்கலாம். அழகான கடலுக்கே போத்தவல்ல கடற்காத்து வீசுது. நிறைய நண்பர்கள். ரொம்ப அற்புதமான இந்த நிகழ்வு. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகமும் நியூஸ் 718 சேர்ந்து, நியூஸ் 18 தமிழ், இவங்க சேர்ந்து நடத்துறாங்க. உண்மையாவே இது ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆனா நாங்க ரொம்ப உறுதியா உட்கார்ந்து இருந்தோம். ஏன்னா இது வந்து ஒரு ஊடக காட்சி ஊடகம்ன்றதால எப்படியும் வந்து அவங்க மொபைல்லயோ இதுலயோ பாத்துருவாங்க. அதனால ஆட்கள், ஆனாலும் நெஞ்சு தைரியம் வேணும்ல. என்னடா யாருமே இல்லாத ஊர்ல எதுக்கடா போய் டீ கடை போட போறான்ற மாதிரி ஒரு துயரம் இருந்துக்கினே இருந்து ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். ஒரே நிமிஷம். இப்போ ஆஃபீஸ்ல இல்ல காலேஜ்ல இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது, நான்லாம் மதுரைக்காரன்டா, நான்லாம் திருநெல்வேலிக்காரன்டா அப்படின்னு கேங் ஆவாங்க. அந்த மாதிரி சென்னை ஆட்கள் ஆகுறாங்களா? ஏன்னா அப்படி ஒன்னும் எனக்கு பார்த்த மாதிரி தெரியும். உங்களுக்கு தெரியாது, அவங்க சென்னைக்காரங்க எப்பவுமே கேங்கா தான் இருப்பாங்க உள்ள தளவுல. அது வந்து சொல்லிக்கிறது இல்ல, சொல்லிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய அடையாளமே வந்து அது ஒரு தனி, அந்த பாடி லாங்குவேஜ்லயே இருக்கும். சரி விடுமாமா, அவ்வளவுதான். அந்த கேப்ல பூந்து போயிட வேண்டியதுதான். ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒரு கான்பிடென்ட் லெவலை உருவாக்காத, நீங்க எல்லாத்தையுமே ஒரு சமூக கட்டமைப்பின் வழியா தான் பார்க்கணும். ஒரு தனி மனிதனோட நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. சொல்ல ஒரு இது இருக்கும். இப்போ வந்து அது அப்படியே பன்மடங்கா எழுச்சி கொள்ளும் ஒரு கட்டத்தில். அது இப்ப நடக்குது. சொல்லுவாங்களா, அவங்களாம் பேசிக்குவாங்களா, நாங்களாம். அது வந்து ஒரு இயலாமையின் குரல் தானே. எங்க அப்பா யானை வச்சிருந்தாரு, 10 யானை வச்சுன்னு இருக்கட்டும், எனக்கு என்ன போயிடுச்சு. எங்க அப்பா குதிரையே வந்து சுண்டு வரலால அடக்கிடுவாரு, அடக்கட்டும், எனக்கு என்ன போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நான் சென்னையில் இருக்கிறேன், ஒன்றும் சிக்கல் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்.
எவ்வளோ பெரிய எவ்வளோ ஐரோப்பாவில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் கை குலுக்கி எல்லாரோடும் பழகி ஊடாடி வாழ்ந்து இப்பவும் தில்லா கெத்தா நிற்கும் போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க 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 பெருமை பேசிட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் மற்றவங்க இழிவாக பார்க்கக்கூடாது, யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிட்டுறக்கூடாது. உன்னை வான்னு சொல்றாங்கல்ல, உன்னை யாருன்னா கேட்டாங்களா நீ மதுரையிலேருந்து வந்துக்கிறியா அப்படி தள்ளி நான் சொல்லல. ஏன்பா நீ யாருப்பா, உங்க அப்பா யாருப்பா, நான் கேட்டதில்லை, ஒருத்தரும் கேட்டதில்லை. என் வீட்டில் வந்து மலையாளி இருக்கிறாங்க, இஸ்லாமியர் இருக்கிறாங்க, எல்லா சமுதாயம் உங்களுக்கு எதுவுமே கேட்கறதில்ல. ஸ்ரீலங்காவில் இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, யாரையும் கேட்கறதில்ல. வீடு வேணுமா, ரூம் எங்கள் வீட்டில் வீடு இருக்குதா வாடகை, அந்த இடத்துல சரி போங்க, அவ்வளோதான். யாரு என்ன நீ என்ன சாப்பிடு, என்ன சாப்பிடு, உன் சாப்பாட்டை நீ சாப்பிட்ற, என் சாப்பாட்டை நான் சாப்பிட்ற, இதுதான் சென்னை.